டெல்லி போலீஸை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர கோரி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி தொண்டர்கள் இரண்டாவது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்காவிடில் குடியரசு தினத்தன்று டெல்லி ராஜபாதையை நிரப்புவோம் என்று கெஜ்ரிவால் எச்சரித்துள்ளார். விபச்சாரம், போதை மருந்து கடத்தல், வரதட்சணை கொடுமை வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி டெல்லி மாநில அமைச்சர்கள் உத்தரவிட்டும் அவர்களுடன் வாக்குவாதம் செய்த 5 போலீஸ் அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய வலியுறுத்தி டெல்லியில் உள்துறை அமைச்சகத்தின் முன் 10 நாள் தர்ணா போராட்டத்தை முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்தார். போலீசார் தடுத்து நிறுத்தியதை அடுத்து ரயில்வே தலைமையகம் முன் திங்களன்று போராட்டத்தை துவக்கிய கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினர் இரவு முழுவதும் கொட்டும் பணியில் நடுரோட்டில் படுத்து உறங்கினர். இரண்டாவது நாளாக செவ்வாயன்று காலையில் மழை பெய்த போதும் கெஜ்ரிவால் போராட்டத்தை தொடர்ந்தார். மனைவி சுனிதா கொண்டு வந்த காலை சிற்றுண்டியை வீதியிலேயே சாப்பிட்ட கெஜ்ரிவால் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த டெல்லி போலீஸ் திங்களன்றே அனுமதி வழங்கிய நிலையில் 24 மணி நேரத்துக்குள் ரயில் பவனை காலி செய்ய வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் கெடு விதித்திருப்பதாக வந்த தகவல் குறித்து கெஜ்ரிவாலிடம் நிருபர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த கெஜ்ரிவால், டெல்லிக்கு நான் தான் முதல்வர் என்றும் உள்துறை அமைச்சர் ஷிண்டே அல்ல என்றும் கூறினார். கெஜ்ரிவால் மேலும் கூறுகையில் 26ஆம் தேதிக்குள் தங்களது கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்காவிட்டால் ராஜபாதையில் லட்சக்கணக்கில் திரள்வோம் என்று எச்சரித்தார். டெல்லி ராஜபாதையில் குடியரசு தின கொண்டாட்டங்களுக்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் கெஜ்ரிவாலின் அறிவிப்பு டெல்லி போலீஸை கடும் நெருக்கடிக்குள்ளாக்கி உள்ளது. டெல்லியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போது குடியரசு தின கொண்டாட்டம் யாருக்காக என்று கேள்வி எழுப்பியுள்ள கெஜ்ரிவால், கொலைகள், கற்பழிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது மிகுந்த கவலை அளிப்பதாகவும் கூறினார். பார்லிமெண்டை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தும் தர்ணா போராட்டம் நடக்கும் இடத்தில் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. போராட்டத்தில் பங்கெடுக்க வரும் மக்களை போலீஸ் துன்புறுத்துவதாகவும் டீ, சாப்பாடு கொண்டு செல்வதை கூட போலீசார் தடுப்பதாகவும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். போராட்டத்துக்கு மக்கள் வருவதை தடுப்பதற்காக இரண்டாவது நாளாக பார்லிமெண்ட் பகுதியை சுற்றி உள்ள 4 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. இதனாலும் போக்குவரத்து, போலீஸ் கெடுபிடியாலும் மத்திய டெல்லியில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாயினர். கெஜ்ரிவாலின் போராட்டம் காரணமாக டெல்லியில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக பதட்டம் நீடிக்கிறது.